வெல்கம் டு சாய் கீதாஸ் ரெசிபி. இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஸ்நாக் ரெசிபி என்ன அப்படின்னா எள்ளடை தாங்க. என்னோடய ஃபேவரட்டான ஒரு ரெசிபி கூட. இது வந்துட்டு எங்கள் அம்மா ரொம்ப சூப்பராக செய்வாங்க. எங்கள் அம்மா எப்படி இந்த மாவை மிக்ஸ் பண்ணுறாங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். புழுங்கரிசியை ஊற வச்சு நம்ம கிரைண்டரில் ஆட்டி செய்கிறது ஒரு விதம் இருக்குது. இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறது பச்சரிசியில் ரொம்பவே டேஸ்டியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான். மாவு பச்சரிசியாக இதுக்கு ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. ரொம்பவே நிறைய ராசி காணும் அந்த மாவு. அதுக்கப்புறம் வந்து இந்த உலக்கில் 2 உலக்கு நான் எடுத்திருக்கேன் பச்சரிசியை. இதை வந்துட்டு நல்லா ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி 2-3 மணி நேரம் வரைக்கும் ஊறட்டும். அந்த ஊர்ன அரிசியை வந்து சுத்தமான துணியில் ஃபேனுக்கு அடியிலையே, அதாவது நிழல்லையே, வெயிலில் காய வைக்கக்கூடாது, நிழல்லையே நல்லா பரத்தி விட்டு காய வைக்கணும். அரிசியை வந்து தொட்டு பார்த்தோம் அப்படின்னா கைகளில் ஒட்டாது, ஈரம் இருக்காது. இந்த மாதிரி தொட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கைகள் ஈரம் இருந்தால் ஒட்டும் இல்லைங்களா, ஈரம் இல்லாததுனால ஒட்டாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது மிஷின்லேயோ, அதாவது மாவு மில்லுலேயோ மிக்சிலேயோ கொடுத்து அரைச்சிக்கலாம். நாங்கள் கொஞ்சம் அரிசி அப்படிங்கிறதுனால மிக்சிலே அரைச்சிட்டோம். நீங்கள் மில்லில் அரைச்சாலும் சரி, மிக்சியில் அரைச்சாலும் சரி, நல்லா சலிச்சுக்கணும் கட்டி இல்லாமல். அப்படி சலித்த மாவை வந்து நல்லா ஒரு சட்டியில் போட்டு எண்ணெய் ஊற்ற வேணாம், அந்த ப்ளைனான சட்டியில் நல்லா வறுத்துக்கணும். மாவை சூடு பறக்க நல்லா வறுக்கணும். அப்புறமேட்டு வறுத்த மாவையே திரும்பியும் கட்டி இல்லாமல் சலிச்சுக்கணும். இந்த ப்ராசஸ் தான் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி சலிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எப்போ வேணாலும் இந்த எள்ளடையை செஞ்சிடலாம். இந்த மாதிரி இருக்கணும் மாவு. எள்ளடை செய்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துருவோம். பச்சரிசி மாவு, வறுத்த மாவு இருக்குது இல்லைங்களா, அது. அதுக்கப்புறம் வெண்ணெய் 2 ஸ்பூனு, பெருங்காயத்தூள் 1 சிட்டிகை, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி, கடலைப்பருப்பு 1 கைப்பிடி அளவு, அதை வந்து ஒரு 1/2 hour நம்ம ஊற வச்சுட்டு தான் இதில் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து 3/4 டம்ளர் பொட்டுக்கடலை எடுத்துருக்கோம். அந்த வறுத்த பச்சரிசி மாவை வந்து நான் 3 டம்ளர் எடுத்திருக்கேன். இந்த டம்ளரால் 3 டம்ளரு. இதே டம்ளரில் நம்ம வந்து 3/4 டம்ளர் வந்து பொட்டுக்கடலை எடுத்திருக்கோம். அதாவது 1 டம்ளருக்கு 1/4 டம்ளர் பொட்டுக்கடலை வீதம் தான் நம்ம போடணும். 3/4 டம்ளர் பொட்டுக்கடலை வந்து ட்ரையாக இருக்கிற மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கணும். பொட்டுக்கடலையை வந்து மிக்சியில் நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு சலிச்சிட்டு நம்ம பச்சரிசி மாவோடு சேர்த்துக்கலாம். சலிச்சிட்டு யூஸ் பண்ணும்போது இந்த மாவு நம்ம சலிச்சிட்டு வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, நல்லா அதோட வந்து சேர்ந்துடும். அதுக்கப்புறம் வந்து காரத்துக்கு நம்மளுக்கு தேவைந்த மாதிரி போட்டுக்கலாம். நாங்கள் வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் 1.5 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பெருங்காயத்தூள், எள், இப்படி 1 by 1 எல்லாத்தையும் சேர்த்துடணும். எள் போடுறது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து கருப்பு எள் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு ஃபஸ்ட்டே போட்டாச்சு, நான் சொல்ல மறந்துட்டேன். உப்பு வந்து அந்த மாவோடே போட்டுட்டாங்க அம்மா. அதுக்கப்புறம் வந்து வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் நம்ம எள்ளடை பொரிக்கிற எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, நல்லா சூடானோட்டி கூட இந்த மாவில் ஊற்றிட்டு பிசைஞ்சிக்கலாம். இல்லை அப்படின்னா வெண்ணெயும் போட்டுக்கலாம், அவங்கவுங்க விருப்பத்துக்கு. எங்கள் அம்மா வந்து வெண்ணெய் போட்டு தான் செய்வாங்க, அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பொறுப்பாகவும் இருக்கும் அது. அப்புறம் ஊற வச்ச கடலைப்பருப்பை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாவை வந்து நல்ல பக்குவமாக பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கணும். இந்த மாதிரி இது வந்து பாருங்கள் ஒட்டாமல் இருக்குது பார்த்தீங்களா, எடுக்கும்போது ஒட்டாமல் இருக்கணும். இதுதான் நல்ல பக்குவம். இப்படி பிசைஞ்சுக்கணும். இப்படி நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சுருவோம்.
10 நிமிஷம் ஆச்சு. நம்ம எல்லடை தட்ட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு உருண்டை எடுத்துக்கணும். துணியில் தட்டுறாங்க, நீங்கள் பாலித்தீன் கவர்லையும் இந்த மாதிரி எல்லடையாக தட்டிக்கலாம். ஒரே திக்னஸில் இருக்கணும், திக்காக அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஈவனாக நமக்கு தட்டடை வேகும்போது நமக்கு ஒரு பக்கம் வெந்து ஒரு பக்கம் வேகாமல் இருக்கணும். அதனால் ஈவனாக தட்டிக்கணும். தட்டும்போது மேலே வந்து கொஞ்சம் எண்ணெய் தொட்டு தட்டணும் அப்படின்னா நமக்கு கரெக்டான ஷேப்பில் கிடச்சிடும். எங்கள் அம்மாவுக்கு பழக்கம், ரொம்ப சின்ன பிள்ளையிலேருந்தே எல்லடை செய்வாங்க. அதனால் இந்த மாதிரி துணியை விரிச்சிட்டு டோட்டலாக அவங்க அந்த 3 டம்ளர் எடுத்தாங்க இல்லைங்களா, அந்த மாவுக்கு தகுந்த மாதிரி ஃபுல்லாக தட்டிட்டு அதுக்கப்புறம் போட்டு எடுப்பாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தட்டியிருக்காங்கன்னு. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபுல்லாக தட்டி வச்சுக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி சூப்பராக தட்டியிருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து ஒன்றுனா எடுத்துட்டு நமக்கு வந்து பார்த்து இவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குங்கிறதுனால துணியிலேருந்து எடுத்துட்டாங்க. இல்லாட்டி நம்ம தோசை திருப்பி இருக்கு இல்லைங்களா, அதில் கூட எடுக்கலாம். எடுத்தால் ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சிட வேண்டியதுதான். எள்ளடையை பொரிச்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கிறாங்க. எள்ளடையை ஒன்றுன்னா மெதுவாக போடணும், உடையாமல். இந்த மாதிரி ப்ரிப்பரேஷனில் போட்டோம் அப்படின்னா உடையாது. ஒன்றா போடணும். போட்டோட்டி கொஞ்சம் மேலே எலும்பி வரும். அப்புறம் அடுத்தடுத்து நம்ம போட்டுக்கலாம். நம்ம கடாயோட அளவுக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டி போடுறத நம்ம போட்டுக்கலாம். ஒரு 4ஆவும் போடலாம், 6ஆவும் போடலாம். அந்த மாதிரி நம்ம போட்டுட்டு உடனே கரண்டியை வைக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் கழித்து தான் திருப்பி விடணும். அது மேலே வந்த பிறகு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ வந்து இது அடுத்த சைடும் நம்ம வேகிற மாதிரி திருப்பி விடுவோம். 2 சைடும் நல்லா வெந்துடுச்சு. நம்ம எடுத்துருவோம். இதே மாதிரி மற்றதையும் பொரித்து எடுத்துக்கணும். இதே முறையில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சின்ன லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.